Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. My name is Priyanka. நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் எப்படி எந்த மெத்தடில் நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுவேன்னு காட்ட போகிறேன். நான் இப்போ வந்து 2 லைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் பார்த்திங்கன்னா சன்கிரேப்பில் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நெட்டட் கிளாத்தில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் சன்கிரேப் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருக்காங்க, கஸ்டமே கொடுத்துட்டாங்க. நான் இப்போ வந்து பேப்பர் பேட்டர்ன் வச்சுருக்கேன். பேப்பர் பேட்டர்ன் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு யார் வந்து புதுசாக கஸ்டமர் வராங்களோ எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்ன் போட்டுருவேன். போட்டுவிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு போட்டு பார்த்துட்டு செட் ஆகிடுச்சுன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். சப்போஸ் இல்லை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னா நான் மறுபடியும் பேப்பர் பேட்டர்னில் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை தான் அவங்களுக்கு எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணுவேன். சப்போஸ் இப்போ அவங்க குண்டாயிட்டாங்களோ இல்லை ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன்னா நான் அதில் பேப்பர் பேட்டர்ன்லேருந்து லூஸ் வைக்கிறதோ இல்லை டைட் பண்ணுறதோ மட்டும்தான் ஆல்ட்ரு பண்ணிப்பேன். நான் இப்படி தான் இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லைட்டாக லூஸ் மட்டும் வைக்க சொல்கிறாங்க. அதனால் நான் அந்த பேப்பர் பேட்டர்னை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க்கர் வந்து நான் மார்க் பண்ணதெல்லாம் லைட்டாக தான் தெரியுது. நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல டார்க்கான மார்க்கரில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து பேக் பேட்டர்ன் முடிச்சிட்டேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஏன் நான் இதே பேப்பர் பேட்டர்னை வைக்கிறேன்னா அவங்களோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பட்டி இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் பட்டி இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். டாட் மட்டும் ஒரு 4 டாட் கிட்டே பிடிப்பேன். அந்த மெத்தடில் பண்ணுறதுனால நான் ஃப்ரண்ட்டை வச்சு அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு சைடில் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு கீழே அதே மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் இறக்கம் வச்சுருக்கேன். இறக்கம் வச்சுட்டு நான் இப்போ ஃப்ரண்ட் கர்வ்லாம் எடுத்துக்கிறேன். நம்ம பேக்கோட கர்வ் தான் மார்க் பண்ணியிருப்போம். நான் இப்போ ஃப்ரண்ட்டுக்கான கர்வ் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு டாட்டை மார்க் பண்ணுறேன். அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 கிட்ட வச்சுட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா 6.5 கிட்ட வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு சில யாருக்கெல்லாம் வந்து ப்ளவுஸ் வந்து எது போட்டாலுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லையோ அவங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி பட்டியே இல்லாமல் ஒரு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 6.5 வருது. நான் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு வந்து கேன்வாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். சும்மா ஒரு ரஃபாக ஒரு ட்ராயிங் போட்டுக்கிறேன். நீங்களும் புதுசாக தைக்கிறவங்களாம் இது மாதிரி பேப்பர் பேட்டர்ன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ எப்போல்லாம் இந்த கஸ்டமர் எனக்கு ஸ்டிச் பண்ணணுன்னு கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இந்த பேப்பர் பேட்டர்னை போட்டு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இது வரைக்கும் வந்ததில்லை. சப்போஸ் இல்லை அவங்க வேறு ஏதாவது உங்களுக்கு இப்போ ஒரு பிரின்சஸ் கட்டோ இல்லை 3 டாட் ப்ளவுஸோ பண்ணணுன்னா மட்டும் நான் பேக் அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் ஆல்ட்ரு பண்ணிப்பேன். எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ வந்து நம்ம ஹூக் சைடு உள்ள டாட் பிடிக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இறக்கம் வச்சுட்டு ஒரு 2.25 அளவுக்கு நான் செகண்ட் டாட்டோட அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லாம் சும்மா உங்களுக்கு வீடியோ காட்டணும் தான் ஒரு ரஃபாக தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே கால்குலேட் பண்ணி போட்டுருவேன். இப்போ முடிச்சிட்டேன். இப்போ வந்து 4th டாட் நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சென்டராக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டுக்கு க்ராஸாக வர மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃப்ரண்ட்டு சைடு உங்களுக்கு 1 இன்ச் நான் கீழே இறக்கியிருப்பேன். அந்த 1 இன்ச்சை இந்த சைடில் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு 1 இன்ச் எக்ஸஸாக வரும்ல, அந்த 1 இன்ச்சை வந்து நான் இங்கே சைடில் டாட் பிடிக்கிறது மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கப் ஷேப் வந்து சரியில்லாத இருக்கும். ஒரு சில பேருக்கு அவங்களாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மெத்தடில் வந்து நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி போடுறாங்க. விருப்பம் இருந்தால் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து
ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கேப் ஸ்லீவ் தான் போடுவாங்க. நான் ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்னில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. அதை அப்படியே 2 லைனிங்கும் மடிச்சுட்டு எங்கே வச்சா கரெக்டாக வருதோ ஒரு 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு அது மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கை இறக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட எண்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே கர்வாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு கிளாத் பத்தலை மடித்து போடுறதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன், மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெத்தடில் போடுறதுனால உங்களுக்கு நிறைய டைம் ரொம்பவே சேவ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து அவங்களுக்காக மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் எவ்வளோ எடுத்தோம், இந்த வாட்டி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாமல் இது மாதிரி பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. பாருங்கள், நீங்கள் ப்ளவுஸ்லாம் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ளவுஸை போட்டு பார்க்க சொல்லுங்கள். அது பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து ரொம்ப லைனிங் வந்து பறந்துகிட்டே இருந்தது காற்றுல. ஃபேன் ஆஃப் பண்ணால் வேர்க்குது, போட்டால் குளிருது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், நான் ஸ்லீவை வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து அதை வந்து மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே ரொம்ப நெருக்கமாக விட்டு கட் பண்ணாதீங்க, நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டு பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த இந்த ஆல்ரெடி இதில் ஃப்ளவர் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இதை வந்து நான் பேக்குக்கு மட்டும்தான் வைக்க போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து சாரியோட ப்ளெயின் டிஷ்யூ மெட்டீரியல் இருக்குது. அதை வந்து அவங்க ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சிங்கிள் ப்ளீட்டில் இந்த சாரியை கட்ட போகிறதுனால எனக்கு ஃப்ரண்ட்டில் ப்ளெயினாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பேக்குக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு லைனிங் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இதான் அதனோட ப்ளவுஸ் பிட்டு. இதில் நான் மெயின் கிளாத்தை கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறேன், எந்த சைடு எனக்கு போட்டால் ஓகேவோ அது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். பேக் ஓப்பன்றதுனால நான் அதை ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடில் அதை வச்சிடுறேன். ஃப்ரண்ட்டை வந்து ஃபோல்டிங் சைடில் வச்சிடுறேன். நீங்கள் 1க்கு 2 வாட்டி நல்லா பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், நான் வச்சுட்டேன். இப்போ நான் கட் பண்ணி சுற்றி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் இதையே வந்து இந்த ஃபோல்டிங்க்கு மடித்து தைச்சிருவேன். அதனால் ஒரு 1 இன்ச் கிட்ட நான் கிளாத் விட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து எனக்கு கிளாத் பத்தாததுனால நான் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் தள்ளியே பண்ணுறேன். ஒரு சைடு மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் முன்னவே தள்ளி பண்ணுறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 கிளாத்தையும் ஒன்றா ஈவனாக கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 4 வாட்டி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள், உங்களுக்கு வேலை டக்குன்னு முடியும். இப்போ நான் பேலன்ஸ் உள்ள கிளாத்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.